our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 22 அதிகாரம் 11 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும்போது ராஜாக்களையும் சிநேகிதராக்கும்படி ஞானமும் கிருபையும் உங்கள் வாயில் நிரம்பி வழியும். பிரியமானவர்களே, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நாம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம் வாய் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் கூறுகிறது. ஒருவர் நிரம்பி வழியத்தக்க விதமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாயும் தேவனுடைய வார்த்தைகளினால் நிரம்பியிருக்கும். அப்போதுதான் அவர் பேசுகிறது தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் வரைக்கும் அவரை பரிசுத்த ஆவியானவர் சுமந்து செல்வார். இயேசு இந்த உலகில் இருந்தபோது பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன. உலக பிரகாரமான வாழ்க்கை வாழும் மனிதன் எவ்வாறு பேசுகிறான்? அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மெதுவானவைகள். அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் என்று தெளிவாக கூறுகிறது. பல வேளைகளில் நாமும் அந்த மிருதுவான வார்த்தைகளினால் வஞ்சிக்கப்பட்டு அவர்களுடன் உலகத்திற்குள் சென்று விடுகிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியினால் ஆளப்படும்படி அவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். வேதம் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று கூறுகிறது. உலக மக்களின் வார்த்தைகளால் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இன்னொரு புறம் தாவீதைப் போல தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு சுத்த இருதயம் அவசியம். சுத்த இருதயம் தேவனுடைய சத்தியத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய சத்தியம் நம் இருதயத்தை சுத்தமாக்குகிறது. மரமானது அதன் கனியினால் அறியப்படும் என்று வேதம் கூறுகிற வண்ணம் பரிசுத்தமாய் வாழ செய்கிறது. வேதத்தில் தானியேல் தேவனை நோக்கி ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்தான். அதனால் தேவன் அவனுக்கு வரும் நாட்களை குறித்த வெளிப்பாடுகளை கொடுத்தார். அவன் அதிக ஞானமுள்ளவனாக இருந்தான். தரியு ராஜா தானியேலின் மிகுந்த சாமர்த்தியத்தை கண்டு கொண்டான். ராஜ்யத்தின் அதிபதியாக்கவும் எண்ணினான். ஆனால் தானியேலுடன் வேலை செய்த பிரதானிகள் அதை விரும்பவில்லை. தானியேலை சிங்கக்கெபிக்குள் போடும்படி அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள். தானியேல் சிங்கக்கெபிக்குள் போடப்பட்டதும் தரியு ராஜா மிகவும் சங்கடப்பட்டான். அவன் தானியேலின் நண்பனாகியிருந்தான். ஆகவே சிங்கக்கெபிக்குள் அவன் போடப்படுவதை விரும்பவில்லை. இரவு முழுவதும் ராஜாவால் உறங்க முடியவில்லை. அதிகாலையில் அவன் சிங்கக்கெபிக்கு நேராக ஓடி, தானியேலே, நீ தேவனை ஆராதிக்கிறாய். உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தாரா என்று கேட்டான். அந்த அளவுக்கு ராஜா தானியேலை நேசித்தான். நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய வார்த்தை இருக்க
இருக்கும்போது நாம் தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தைகளை பேசும்போது ராஜாவும் நமக்கு நண்பராவார்கள். தேவன் உங்களையும் அப்படியே உருவாக்குவாராக. இன்றைக்கு நாம் தியானித்ததை போன்று சுத்த இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஞானமுடையவன் இந்த உலகத்திலே தனக்கு உத்தமமான சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுகிறான். உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு நட்பு உங்களுக்கு மிகவும் அவசியம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகை ஒன்றில் நட்பு என்ற வார்த்தைக்கு யார் சரியான விளக்கம் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு வெளிவந்தது. வந்த ஆயிரக்கணக்கான விளக்கங்களுக்குள்ளே ஒரு விளக்கத்தை தெரிந்தெடுத்து பரிசு கொடுத்தார்கள். பரிசு பெற்ற விளக்கம் என்ன தெரியுமா? உலகம் கைவிட்ட நிலையில் தனது நண்பனிடத்தில் மனமிறங்கி அவனை தூக்கி விடுபவனே உண்மையான நண்பன். இயேசுவை பார்த்து நட்பு அல்லது சிநேகிதத்திற்கு சிறந்த விளக்கம் தாரும் ஐயா என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்றே சொல்லுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நட்புறவை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் ஆபிரகாமோடு சிநேகிதனாய் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கலாம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஏனோக்கோடு உலாவி சஞ்சரித்தார். மோசேயோடு முகமுகமாய் பேசினார். தானியேலை பிரியமானவன் என்று அழைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பூமியிலே இறங்கி வந்து 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களுடைய சிநேகிதனானார். இயேசு தன்னுடைய சிநேகிதத்தை எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் பெரிய மகிமையின் ராஜாவாய் இருந்த போதிலும் சீஷர்களோடு உண்டு உறங்கி தங்கியிருந்தார். தன்னுடைய பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்தார். சீஷர்களை குற்றம் கண்டுபிடிக்க சதுசேயர் பரிசேயரெல்லாம் வந்தபோது அவர் விட்டு கொடுக்கவில்லை. சீஷர்களுக்காக பரிந்து பேசினார். முடிவாக நட்புக்கு இலக்கணமாக தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டை ஞானமாக கட்ட வேண்டுமா? இயேசுவாகிய தூணை அங்கே நிறுத்துங்கள். இயேசு உங்களுடைய சிநேகிதராய் இருக்கிறது போல நீங்களும் மற்றவர்களுக்கு சிநேகிதராயிருங்கள். இயேசு உங்களில் அன்பு பாராட்டுவதைப் போலவே மற்றவர்களிடம் அன்பை பாராட்டுங்கள். உங்களுடைய வீட்டிலே அந்த சிநேகத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். தொடர்ந்து எல்லா இடங்களிலும் சிநேகத்தை வெளிப்படுத்துங்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தை என்னை நிரப்புவதற்காக, மறுரூபப்படுத்துவதற்காக, சுத்தப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என்னுள் சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று, என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் எப்போதும் கிருபையுள்ளவையாகவும் உமக்கு பிரியமானவையாகவும் இருக்கும்படி என் இருதயம் உம்முடைய சத்தியத்தினால் நிரம்பி வழியட்டும். இந்த உலகத்தின் மிருதுவான வார்த்தைகளால் நான் வஞ்சிக்கப்படாதிருக்கவும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் தொடர்ந்து வழிநடத்தப்படவும் உதவி செய்யும். இயேசுவை நீர் பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பியிருந்தவாறும் தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தவாறும் நான் சத்தியத்திலும்
பரிசுத்தத்திலும் நடக்கும்படி தயவாய் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். என் வார்த்தைகள் ராஜாக்களையும் சிநேகிதராக்கும்படி நற்பலனை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.